சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா, நான் முதல் டைம் தியானம் பண்ண போகிறேன். எனக்கு என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்கன்ட்டு ஒரு அன்பு சகோதரி கேட்டதுக்கான பதிவு தான் இது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டு இருக்கும் எல்லா குருமாரையும் வணங்கி இதை பார்க்கலாம். ரொம்ப நல்ல டெசிஷன். லைஃப்பில் ஒரு 30 வருடம் முன்னாடி நான் தியானம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு கைடன்ஸ் கூட அவ்வளோ ஆள் இல்லை. ஆனால் படிப்படியாக எல்லா மாஸ்டர்ஸும் உள்ளே ஒரு குழந்தைய எப்படி கை கோர்த்து எடுத்துகிட்டு வருமோ அப்படி கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி இது வரையும். நான் சொல்கிற சில முக்கியமான டிப்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ தியானம்னா அது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை நான் சமைக்கிற ஒர்க்கோ அப்படி கிடையாது. தியானம் ஒரு உள்நிலை பயணம். தியானத்துக்கு முக்கியமாக சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்த எப்போவுமே நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது டு பிகின் வித். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய இடுப்பு, கழுத்து, முதுகு எப்போவுமே நேராக இருந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு முதுகு பிரச்சனை இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஒரு சுவத்தை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இடுப்பே பிரச்சனை இருக்குது, கீழே ஏதாவது குஷன் வைக்கணுமா, அதுவும் சாத்தியம். ஒரு குஷன் வச்சுட்டு அதுலேயும் உட்காரு. என்னால் தரையில் உட்கார முடியல, இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியல தரையில் உட்காந்துன்னா நீங்கள் உங்களுக்கு சேரில் கூட உட்காந்துக்கோங்க. இது எல்லாமே இடத்து சம்மந்தமான விஷயம். அடுத்து அதுக்கு நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணோம்ல, அது எப்படின்னா வெறுமனையாக தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு பயிற்சி வேணும். அது உங்களுக்கு ஒரு யோகாசனமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தியானம் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கும். இது உடலும் நம்ம அதுக்கு தயார் பண்ணுறது. ஏன்னா பிகமிங் மோர் சட்டில், ரொம்ப சூட்சும உலகத்துக்கு போகிறது தான் தியானம். ஒரு எண்ணத்திற்கும் இரண்டாவது எண்ணத்திற்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை நோக்கி போகிறது தான் தியானம். எண்ணம் இப்படி 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 ஓடுது. இப்போ நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா எண்ணம் இப்படி 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 ஓடும். இன்னும் செட்டில் ஆகிட்டிங்கன்னா இப்படி போகும். இன்னும் செட்டில் ஆகிட்டிங்கன்னா இப்படின்னு அப்படியே நின்றோம். அந்த சமாதி நிலை, ஆனந்த நிலை, பரவச நிலைக்கு போயிடும். இதை உங்களுக்கு கலோக்கியலாக புரியறதுக்காக நான் சொன்னது. ஸோ இடத்த தேர்ந்தெடுங்க, உடலை இது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நல்ல சீக்கிரமாக ஜீரணமாகிற ஆரோக்கியமான உணவு ரெடி பண்ணுங்கள். அது உணவு உட்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பண்ணணும் எதையுமே. அப்படியே நீங்கள் ஒரு ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா 1 hour, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா 1.5 மணி நேரம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா 3 மணி நேரம். இவ்வளோத்தையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ப்ரிப்பரேஷன். காட்டன் ட்ரெஸ், இதுமாதிரி ஒரு காட்டன் ட்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது. உடம்புல எதுவுமே டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ பேண்ட்டு சில பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே டைட்டாக ஒரு பேண்ட்டை போட்டு உட்காந்து பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கணும். அதனால் காட்டன் ரொம்ப லூஸ் அண்ட் ட்ரெஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் இதுக்குலேயே முக்கியமான கேள்வி என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க. கண்ணை மூடினாலே ஒரே எண்ணங்கள் தொந்தரவு, என்னால் முடியல கண்ணை மூடிட்டுருக்கேன். நான் ஒரே ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா தெரியுதுன்னு சொல்கிறீங்கள, கண்ணை திறந்தாலும் இப்போ தான் போயிட்டுருக்குது. எப்போ கண்ணை மூடுறீங்களோ அப்போ உங்களுக்கு அது தெரிய வருது. ஒரு மனிதனுக்கு 50,000 60,000 எண்ணங்கள் உள்ள வருது. அதில் முக்கால்வாசி எண்ணங்கள் தேவையற்ற மோசமான எண்ணங்கள், அதெல்லாம் கண்ணில் படுது. அப்போது தியானம் பண்ணுறது அப்போ என்னன்னா அதை க்ளீன் பண்ணுறது, அதை நோக்கி போய் நம்மளே அதை ஹேண்டில் பண்ணுறது. அது நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. எந்த மாஸ்டர் கூட கற்றுக்காங்க. எல்லா மாஸ்டர்ஸுமே கரெக்டாக தான் இப்போது கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த தியானத்தை நீங்கள் முழு முயற்சியை பண்ண ஆரம்பிங்க. எண்ணம் தான் மெயின். உங்களுக்கு இதை மாதிரி நல்ல விஷயத்த பண்ணும்போது தடுக்கும். ஃபஸ்ட்டு தடுக்கிற கல்ப்ரீட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனசு, மைண்டு தான் ஃபஸ்ட்டு நம்மளை தடுக்கும். ஸோ அந்த மைண்டு நம்ம தடுக்கிற வேலை தான் இதெல்லாம். ஐயோ இது வேண்டாம், இது என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி விட்டுறலாமே, நாளைக்கு பண்ணலாமே, அப்புறம் பரவாயில்ல சாப்பிட்டு பண்ணலாமே, அவ்வளோதான். சாப்பிட்டு பண்ணாலே அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடும். இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாமே. எல்லாத்தையுமே ஒரு மனசை ஒரு ஏமாத்துற மாதிரி நம்ம ஏமாற்றணும். மனசை ஏமாற்ற தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி தியானத்தை தொடர்ச்சியாக பண்ண முடியும். அழகாக ஏமாற்றி உட்காருங்க. இப்போது நீங்கள் தியானம் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் தியானம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மண்டலம் மஸ்ட்டு. 48 நாள் காலை மாலை நீங்கள் இந்த தியானத்தை பண்ணுங்கள். அதை விடவே விடாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் சில பேருக்கு 3 to 6 மாதம் சொல்லுவேன். மஸ்ட்டு
ஏன்னா மனசு விடவே விடாது, செட்டில் ஆகவே விடாது. அது செட்டில் ஆகிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். அது ஒரு விரும்பி நீங்கள் பண்ணுங்கள். அதாவது எப்போ தெரியுமா ரொம்ப விரும்புவீங்க? அதோட பலன்கள், உங்களுடைய நிலைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மனசோட படபடப்பு குறையிற தருணங்கள், உங்களுடைய ஆரோக்கிய தருணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா 1 or 2 monthsலேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் 48 நாள்லேருந்து சில 3 மாதங்களில் 6 மாதம் பண்ணலாம். குறைஞ்சது 1 வருடம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதை விடவே மாட்டீங்க. எப்படி தலைவலி இருக்கும் பொழுது தலைவலி இல்லாத நிலைக்கு போகணும்னு நினைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். நல்லா சில வருடங்கள் தியானம் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் தியானம் பண்ணாமல் இருக்க முடியாது. இன்னும் இன்டென்ஸாக உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் நிலையே தியானம் ஆகிடும், நித்திய தியானம் ஆகிடும். 24 மணி நேரம் தியானம் இருக்கும். அப்போ தியானம் இல்லாத நிலையை உங்களுக்கு வந்தாலே நீங்கள் திருப்பி ஏறி உட்காந்துருவீங்க. முன்னமே சொன்னோம் இல்லையா, ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையில உள்ள நேரம் கூடும். அப்படி கூடுறதெல்லாம் ஆனந்தம். எப்போ மனிதருக்கு தொந்தரவு என்ன மாதிரி ஆகுதுன்னா எண்ணத்தோட பாதிப்புனால், அதுவும் தேவையற்ற எண்ணங்கள் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அதனால் அப்படி நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேசிக் நீங்கள் தியானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் ரொம்ப ஸ்லோவாக அமைதியாக நீங்கள் கொஞ்சம் நேரத்திற்கு நீங்கள் உங்களை நீங்களே அமைதியாக்கிங்க. ஏன்னா இந்த சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா பீட்டா வேவ்லேருந்து ஆல்ஃபா வேவ் வந்து, ஆல்ஃபா வேவ்லேருந்து தீட்டா வேவ் வந்து, தீட்டா வேவ்லேருந்து சம்டைம் டெல்டாக்கும் நம்ம டச் பண்ணுவோம். ஸோ திருப்பியும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் நம்ம அந்த இயல்பு வாழ்க்கைக்கு வர்றதுக்காக. ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இது பண்ணுங்கள். சில பேர் தியானம் முடித்த உடனே சில பேர் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு யாரையோ இல்லை ஒய்ஃபோ யாரெல்லாம் திட்டணும்னு சில பேர் பஸ்ட் ஆகிடுவாங்க ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளில். அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க, எல்லாமே போயிடும். இந்த பழக்கப்படுத்தி தாங்க பண்ணும். இந்த பேச்சோட ஒரே சாராம்சம், இது வரைக்கும் நம்ம பழக்கப்படுத்த போகிறோம். ஒரு டிகிரி பண்ணுறதுக்கு குறைஞ்சது 18 வருடத்துலேருந்து 21 வருடம் கூட எடுத்துக்கிறோம். நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வருடங்கள் எடுத்துக்கிறது நியாயம் தானே? நான் கேட்குறேன், நியாயம் தானே? வகையால் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. டைம் ஆகும், எடுத்த உடனே ரிசல்ட் கிடைக்கும்ன்றது கிடையாது. அப்படி யாராவது உங்களுக்கு எடுத்த உடனே ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் அது நீங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் டைம் ஆகும். நான் சொன்ன மாதிரி டிகிரிக்கு அவ்வளோ வருஷம் இருக்கு. நம்மளை நாமே படிக்கிற நம்ம படைப்பின் ரகசியம், உங்களோட ரகசியம், உங்கள் மனதின் ரகசியம், மொத்தத்தில் எல்லாத்தோடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு அற்புத பயணம் இந்த தியானம். ஆகையால் தியானத்தோட இவ்வளோ விஷயங்களை நீங்கள் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் ஒரு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், சத்தமாக இருந்தால் பண்ண முடியாது அதெல்லாம் கிடையாது. ஆனால் டு பிகின் நீங்கள் அமைதியான இடத்துல பண்ணுங்கள். ஒரு டைமில் உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துலனாலும் அப்படியே கண்ணை மூடிங்கன்னா தியான நிலைக்கு போயிடுவீங்க. இதையும் தாண்டி ஒரு அட்வான்ஸ் நிலை இருக்குது. கண்ணை திறந்துக்கிட்டு நான் சொன்னா நித்திய தியானத்துக்கு போயிடுவோம். அப்போ நமக்கு தெரியும் உடலும் மனமும் உணவும் பிரிஞ்சிடும். அப்போது நமக்கே தெரியும், ஓ இது என் எண்ணம் தான் ஓடுதா, ஓகே இது என் மூக்கு ஓடுது, என்னோட மூச்சு ஓடுதா. உங்கள் உறுப்புகள் எல்லாமே உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். நீங்கள் உடலும் அல்ல மனமும் அல்லன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு அற்புதமான நிலை. அந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அதனால் கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். நல்ல முடிவு. இந்த பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானம் வாழ்க்கையில் எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம், சாப்பிட்றது ட்ரெஸ் பண்ணுறது ஷுட் பி பார்ட் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் ஃபார் எவ்ரி ஒன். இது மஸ்ட்டு. இப்போ நாமளே ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில் என்கிட்ட நேற்று ஒருத்தங்க சொன்னாங்க, எது சக்ஸஸ்ன்ட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், தன்னைத்தானே ஜெயிக்கிறது தான் உண்மையான சக்ஸஸ். தன்னை எப்படி ஜெயிச்சு தன்னை அறிஞ்சாலோ அவங்க தான் வாழ்க்கையில் எல்லாத்தோட அனைத்து ஜெயிப்பதற்கும் தாண்டிய உண்மையான ஜெயிப்பது. எல்லாரும் தியானம் பண்ணுவோம். தியானத்தோட அருமையை புரிஞ்சுப்போம். எப்போ ஒரு தியானம் பண்ணுற எண்ணம் வருது அப்போவே உங்களுக்கு இன்னர் ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆகையால் எல்லாரும் இதை நோக்கி பயணம் பண்ணுவோம். நம்மளும் ஆனந்தமாக அமைதியாக இருந்து சுற்றி உள்ளவங்களையும் அமைதியாக இருக்க வைப்போம். நன்றி, வணக்கம். சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.